குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிஷனரி யாருன்னா ஜார்ஜ் முல்லர். இதுக்கு முன்னாடி இவரை பத்தி நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஜார்ஜ் முல்லர் செப்டம்பர் 27ஆம் தேதி 1805ஆம் ஆண்டு ஜெர்மனில பிறந்தாரு. இன்னைக்கு நம்ம ஜார்ஜ் முல்லர் 10,000க்கும் மேற்பட்ட அனாதை குழந்தைகளுக்கு அவரை எப்படி தகப்பனா மாறினாரு அப்படிங்கிற கதையை தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய வாலிபர்கள் தங்களோட வாலிபத்தை பாவத்தினால தான் அழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம ஜார்ஜ் முல்லரும் அவங்க அப்பாவோட காசு எல்லாத்தையும் வீணா செலவு பண்ணிட்டு நிறைய திருட்டு, பொய், இந்த மாதிரி நிறைய பாவங்களை செஞ்சுட்டு இருந்தவர் தான் நம்ம ஜார்ஜ் முல்லர். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க அப்பா ஒரு முடிவு பண்ணி நம்ம ஜார்ஜ் முல்லரை பைபிள் காலேஜ்ல சேர்த்து விடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் கூட ஜார்ஜ் முல்லர் அதே மாதிரி தான் இருந்தாராம். அங்க அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டு பேரு பீட்டர். அவரோட ஃப்ரெண்டான பீட்டர் ஒரு நாள் நம்ம ஜார்ஜ் முல்லரை ஒரு பிரேயருக்காக கூப்பிடுறாரு. அந்த பிரேயர்ல நிறைய பாடல்கள் பாடுறாங்க, நிறைய வசனங்கள் வாசிக்கிறாங்க. அந்த பிரேயர் மீட்டிங்ல இருந்து நம்ம ஜார்ஜ் முல்லரோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா பாவத்தை விட்டு பரிசுத்தமா மாற ஆரம்பிக்குது. அன்னைக்கு பிரேயர் மீட்டிங் போனதுல இருந்து தன்னோட பாவங்கள் எல்லாத்தையும் விட்டு ஏசப்பா கிட்ட நெருங்கி வர ஆரம்பிச்சாரு நம்ம ஜார்ஜ் முல்லர். அவரோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா பிரேயர் பண்ணி ஏசப்பா கூடயே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க. அடுத்ததா நம்ம ஜார்ஜ் முல்லர் ஊழியம் பண்றதுக்காக லண்டனுக்கு போறாரு. அந்த லண்டன்ல போய் வாழ்ற நாட்கள்ல அவர் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. அங்க நிறைய அனாதை குழந்தைகள் இருக்காங்க. அங்க இருக்கிற நிறைய குழந்தைகள் உணவே இல்லாம இருந்தாங்களாம். நிறைய பேருக்கு ஒழுங்கான ட்ரெஸ் கூட இல்லையா. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் சாப்பாடுக்காக திருட கூட ஆரம்பிச்சாங்களாம். இது எல்லாத்துக்குமே மேல நிமோனியா, காலரா இப்படிப்பட்ட நோய்களால நிறைய அனாதை குழந்தைகள் இறந்துகிட்டே இருந்தாங்களாம். இது எல்லாத்தையும் பார்த்த நம்ம ஜார்ஜோட மனசு ரொம்ப வருத்தப்பட்டுருது. அதனால அவர் ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு. இன்னைக்கு ஏசப்பா நமக்கு நல்ல வீடு தந்திருக்காங்க, நல்ல ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு சாக்லேட்ஸ் வேணும்னா நம்ம அம்மா அப்பா சாக்லேட்ஸ் வாங்கி தராங்க, நம்மளுக்கு பிடிச்ச சூப்பரான ட்ரெஸ் வாங்கி தராங்க. நமக்கு ஒரு சின்ன ஃபீவரோ கோல்டோ கூட வராம நம்ம பேரண்ட்ஸ் நம்மள நல்லாவே பார்த்துக்கிறாங்க. ஆனா அங்க இருந்த அனாதை குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா அப்படின்னு யாருமே இல்லை. அதனால அவங்கள கவனிச்சுக்கவோ, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கவோ, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கவோ, அவங்கள பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு கூட யாருமே கிடையாது. அதனால நம்ம ஜார்ஜ் முல்லர் எல்லா குழந்தைங்களையும் அவரே பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதனால அவர் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்தாரு. எல்லா குழந்தைங்களும் பாதுகாப்பா அந்த வீட்டுல இருக்கலாம் இல்லையா, அதனால ஒரு நல்ல வீடை வாடகைக்கு எடுத்தாரு. ஆனா நம்ம ஜார்ஜ் ஒரு ஏழை போதகர் தான். அவர்கிட்ட போதுமான வசதியோ பணமோ கிடையாது. அதனால அவர் அடுத்ததா ஒரு முடிவு எடுக்கிறாரு. உதவின்னு போய் வேற யாருக்கிட்டையுமே கேட்க கூடாது, ஏசப்பா தான் எனக்கு எல்லா உதவியுமே பண்ணணும்னு சொல்லி ஏசப்பாவை நம்பி அந்த வீட்டுல எல்லா குழந்தைங்களையும் பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் காலையில அங்க இருக்க எந்த குழந்தைங்களுக்குமே உணவே இல்லையா. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஜார்ஜ் முல்லர் மனம் தளராம எல்லா குழந்தைகளையும் விசுவாசத்தோட இன்னைக்கு கொடுத்த உணவுக்காக நன்றி சொல்லி ஜெபம் பண்ண சொன்னாராம். எல்லாருமே விசுவாசத்தோட ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த வேலையில ஒருத்தர் வந்து கதவை தட்டுறாரு. அது வேற யாருமே இல்ல குட்டீஸ், அது ஒரு பேக்கரிக்காரர். அந்த நபர் பாஸ்கெட் நிறைய பிரெட் எல்லாம் கொண்டு வந்தாரா. நம்ம ஜார்ஜ் முல்லர் அதை பார்த்துட்டு எதுக்காக இதை கொண்டு வந்தீங்கன்னு கேக்குறாரு. உடனே அந்த பேக்கரிக்காரர் என்ன சொன்னாரு தெரியுமா? நேத்து இரவு கடவுள் என்கிட்ட வந்து உங்க அனாதை இல்லத்துக்கு இந்த பிரெட் எல்லாம் காலையிலே கொண்டு வந்து கொடுக்க சொன்னாரு. அதனாலதான் நான் இப்போ இதை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். என்ன ஒரு ஆச்சரியம் பாத்தீங்களா குட்டீஸ்? ஏசப்பாவோட பிள்ளைங்க பசியா இருப்பாங்கன்னு நினைச்சு ஏற்கனவே ஏசப்பா அவங்களுக்கு தேவையான உணவுகளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா. அது மட்டும் இல்ல குட்டீஸ், என்னதான் கண்ணு முன்னாடி உணவே இல்லைனாலும் இன்னைக்கு கொடுத்த உணவுக்காக நன்றி சொல்லி விசுவாசத்தோட எல்லாருமே ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தை ஏசப்பா கேட்டிருக்காங்க பாத்தீங்களா. அது மட்டும் இல்ல குட்டீஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னொரு நபர் வந்து கதவை தட்டுறாரு. அவரு கையில ஒரு பெரிய ட்ரே இருக்கு. அந்த ட்ரே ஃபுல்லா மில்க் பாட்டில்ஸ் இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஜார்ஜ் முல்லர் எதுக்காக இதை கொண்டு வந்தீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அவரு சொல்றாரு, நான் வந்த வாகனம் ரிப்பேர் ஆயிடுச்சு, அந்த வண்டியை சரி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்,
அதுக்குள்ள இந்த பால் எல்லாமே கெட்டு போயிருங்கிற காரணத்தினால நான் உங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பால் எல்லாத்தையும் நம்ம ஜார்ஜ் முல்லர் கிட்ட கொடுக்கறாரு. பசியோட இருக்கிற நம்ம குழந்தைங்க எல்லாருக்குமே பிரெட்டும் பாலும் வந்துருச்சு. ஏசப்பா பாத்தீங்களா, விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை எந்த அளவுக்கு கேட்டு அதுக்கு பதில் கொடுக்கறாங்கன்னு. எல்லாருமே விசுவாசத்தோட ஏசப்பா கிட்ட ஜெபிச்சாங்க இல்லையா? ஏசப்பா அவங்க ஜெபத்தை கேட்டு உடனே அவங்களுக்கு தேவையான உணவுகளை மனுஷர்கள் மூலமா கொண்டு வந்து கொடுத்தாங்க. நம்ம ஜார்ஜ் முல்லர் உணவு இல்லைன்னு தெரிஞ்சதுமே வேற யாருக்கிட்டையாவது போய் உணவுன்னு கேட்டாரா? கிடையாது. விசுவாசத்தோட ஏசப்பா கிட்ட ஜெபம் தான் பண்ணினாரு. ஏசப்பா அந்த ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு தேவையான உணவுகளை ஏசப்பாவே கொடுத்தாங்க. இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. நாட்கள் ஆக ஆக அவர் இருக்கிறது வாடகை வீடு தானே. ஆனா பக்கத்துல இருக்க எல்லாருமே ஒவ்வொரு குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அங்க இருக்க எந்த குழந்தைகளுக்குமே சுதந்திரமா விளையாட கூட முடியல. இதை எல்லாத்தையும் பார்த்த நம்ம ஜார்ஜ் முல்லரோட மனசு ரொம்பவே கஷ்டப்படுது. அதனால அவரு அன்னைக்கு இன்னொரு முடிவை எடுக்கிறாரு. இனிமேல் எப்பவுமே வாடகைக்குன்னு வீடு வாங்கவே கூடாது. நம்ம குழந்தைகளுக்காக சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா உங்க எல்லாருக்குமே தெரியுமே, நம்ம ஜார்ஜ் முல்லர் கிட்ட போதுமான பணம் கிடையாது. தொடர்ந்து ஏசப்பா கிட்ட அதுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏசப்பாவும் அவரோட ஜெபத்தை கேட்டு ஒரு நல்ல இடத்த கொடுக்கறாங்க. அந்த இடத்துல 300 குழந்தைகளுக்கு போதுமான அளவுக்கு ஒரு பெரிய மாளிகையை கட்டுறாரு. அந்த இடத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. போக போக குழந்தைகளோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருந்தது. திரும்பவும் அதே மாதிரி அவர் 5 பில்டிங் கட்டி கிட்டத்தட்ட 2000 குழந்தைகளை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. நாட்கள் கடந்து போக போக குழந்தைகளோட எண்ணிக்கை அதிகமாக ஆக கிட்டத்தட்ட 10,000 குழந்தைகளுக்கு நம்ம ஜார்ஜ் முல்லர் தகப்பனா மாற ஆரம்பிச்சாரு. நம்ம ஜார்ஜ் முல்லர் முழங்கால்லையே ஜெபிச்சு முழங்கால்லையே ஜெயத்தையும் பெற்றுக்கொண்டார். அவருக்கு ஒரு உதவின்னு தேவைப்படும் போது மனுஷங்க கிட்ட போய் அவரு கேட்கவே இல்லை. அவருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஏசப்பா கிட்ட தான் ஜெபத்துல கேட்டாரு. ஏசப்பாவும் அவரோட ஜெபத்தை கேட்டு அவரோட எல்லா தேவைகளையும் சந்திச்சாங்க. இன்னைக்கு நமக்கும் நிறைய தேவைகள் இருக்கலாம் குட்டீஸ். ஆனா சில நேரங்கள்ல நம்ம அம்மா அப்பா கிட்ட கேட்கும் போது அவங்களால அது வாங்கி தர முடியாது. ஆனா ஏசப்பாவால நமக்கு வாங்கி தர முடியும். அதனால இனிமேல் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் நம்ம ஜார்ஜ் முல்லர் மாதிரி மனுஷங்க கிட்ட கேட்காம முழங்கால்ல நின்னு விசுவாசத்தோட ஜெபிச்சு ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பாவே உங்களுக்கு அதை கொடுப்பாங்க. தேங்க்யூ.